ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நாள் ஆச்சு உங்களுக்கு நம்ம ஆளை காமிச்சு. அவர் நல்லா வளர்ந்துட்டாரு. அப்படித்தானே? நல்லா வளர்ந்துட்டல்ல நீ? நல்லா வளர்ந்துட்டல்ல? எப்படி டென்ஷன் ஆகுது பாருங்களேன். பயங்கரமான டென்ஷன் ஆவார். ஸ்கூல் போயிட்டு இப்போ தான் வந்த உடனே செல்ஃபோன் அவங்களே இல்லை, அந்த சானிக் கேம் தான் விளையாடுறேன். சானிக் கேம் விளையாடுறியா? பேட் பாய்ஸ் தான் இந்த மாதிரி மொபைல்லாம் யூஸ் பண்ணுவாங்க தெரியுமா? நீ குட்டா பேடா? ஆனால் கொஞ்சம் பேடா. எவ்வளோ நேரம் பார்ப்பேன் சொல்லு? 4:30. 4 o'clock வரைக்கும் தான். ஓகேவா? டன்னா? சில நேரம் எனக்கு இதை கையில் தூக்கி கொஞ்சணும்னு ஆசையெல்லாம் வரும். ஆனால் பயங்கரமான ஆள். 2 வாட்டி அத்தானை கடிச்சே விட்டாரு. ஆனால் தொடரலாம் முடியாது. இப்போ ஃபுட்டு போடும்போதே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக குதிக்கும். அந்த மாதிரி தான் இருக்குது. முன்னாடி கீழே கல் போட்டு வச்சுருந்தோம். லாஸ்ட் டைம் சென்னை போய்ட்டு வரும்போது அத்தான் அவங்க ஃப்ரெண்டு வீட்டிலேருந்து அவங்க விஸ்டாங்லேருந்து இந்த கல் எடுத்துகிட்டு வந்தாங்க. இந்த கண்ணாடி மட்டும் இல்லைன்னா என் விரல துண்டா கடிச்சு துப்பிடுவார் நம்ம ஆள். சோறு போடுறது நான் தான்டா, என்னையே இப்படி கடிக்க வர. அறிவு கெட்டவனே. இது நாகர்கோவிலேருந்து ஐயப்பன் சொல்லிட்டு ஒரு அண்ணா எனக்கு சென்ட் பண்ணியிருந்தாங்க இந்த ஸ்வீட்டு. இது நான் ஃபஸ்ட் டைமாக டேஸ்ட் பண்ணுறேன். ரொம்ப சூப்பராக இருந்தது. இது பேர் தம் அடை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. தம் அடை, சரியா? இது காயல்பட்டணம் உண்டுல, அங்கே உள்ள ஃபேமஸ் ஸ்வீட்டு. பால், அப்புறம் ரவை, சுகர், நெய் இதெல்லாம் சேர்த்து பண்ணுறாங்க. சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் ஃபஸ்ட்டு மைதான்னு நினச்சேன், அப்புறம் பார்த்தா மைதாலாம் இல்லை. ரொம்ப நல்லா இருந்தது. அவங்களோட ஃபோன் நம்பர், அவங்களோட டீட்டெயில்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு இந்த மாதிரி வித்தியாசமான ஸ்வீட்லாம் டேஸ்ட் பண்ணணும், ஏதாச்சும் ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் ரிட்டன் கிஃப்ட்டுக்கு கூட இது நீங்கள் கொடுக்கலாம். ரொம்ப நல்லா இருக்குது, சரியா? இது நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். எனக்கு இதோட டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருந்து. இது கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும். இதில் ஏலக்காய் இதெல்லாம் போட்டிருக்காங்க. இதோட ஃப்ளேவர் கூட நல்லா இருந்துச்சு. அவங்களோட டீட்டெயில்ஸ் நான் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா அவங்களை கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க, ஓகேவா? தனிஷோட ஃப்ரெண்டோட அப்பா வந்தாங்க. இவ்வளோ தக்காளி, இவ்வளோ புதினா எல்லாமே ஃப்ரெஷ்ஷு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போகிறாங்க. நல்லா சொன்னேன், வேணாம் இவ்வளோத்த வச்சு நான் என்ன பண்ணுறது, நாங்கள் 3 பேருக்கு இவ்வளோ தக்காளி எதுக்குன்னு சொன்னால் கேட்கவே இல்லை. கட்டாயப்படுத்தி இவ்வளோத்தையும் வச்சுட்டு போயிருக்காங்க. நான் இப்போ இதை யாருக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுன்னு கூட எனக்கு தெரியல. நமக்கு எங்கள் அக்கம் பக்கத்துலேயும் யாரையும் தெரியாது. அதனால யாருக்கிட்ட கூட்டு போய் கொடுக்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கேன். அவ்வளோ இருக்குது. செடி லாஸ்ட் டைம் காமிச்சது. அப்பப்போ இதை வேற ஒன்று காமிச்சிருவேன். யாருக்கெல்லாம் இதை பார்த்து டென்ஷன் ஆகுமோ தெரியல. பட் நான் டெய்லி மேக்ஸிமம் டைம் இங்கே வந்து ஒரு குட்டிகளை விடுறத கூட பார்த்துட்டே இருப்பேன். நிஜமாவே அவ்வளோ அழகாக இருக்கும் தெரியுமா? செடி வளர்க்கும் போது ரொம்ப ஜாலியாகவும் இருக்கும். அந்த புதுசாக அந்த இலை வர்றது அதெல்லாம் பார்க்குறதுக்கு யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லுங்கள். லாஸ்ட் டைம் பார்த்ததை விட இப்போ ஓரளவுக்கு நல்லாவே வளர்ந்துருச்சுன்னு நினைக்கிறேன். நான் பேசுகிறது நாய்க்கு பிறக்கலாதுன்னா டென்ஷன் ஆகுது. பக்கத்து வீட்டு நாய். இதுவும் நல்லா வளர்ந்துருச்சு. முள்ளங்கி, பச்சை மிளகா ஒரு 5 விதை வச்சேன். ஒன்று முளைச்சி அப்படியே சென்டரில் கரெக்டாக வந்துட்டுருக்கு. நல்லா வந்துருச்சுன்னா நல்லது. அப்புறம் நம்மளோட காலிஃப்ளவர் அதை நல்லா சூப்பராக வளர்ந்து நின்றுட்டுருக்கு. அப்புறம் கத்திரிக்காய் முளைச்சிருச்சு. வெண்டைக்காய் காய்ச்சிருச்சு பாருங்க. 3 வெண்டைக்காய் நல்லா பெருசாகவே காய்ச்சிருச்சு. நான் எதிர்பார்க்கவே இல்லை. அப்புறம் இதுவும் வெண்டைக்காய் தான். நான் இங்கே போட்டது இங்கே விழுந்து முளைச்சிருச்சோ, ஏதோ ஒன்று முளைச்சிருச்சு, சரியா? இதில் ஒரு 3 வெண்டைக்காய். இதுவும் வளர்ந்துட்டு வருது. அப்புறம் புதினா நான் கொஞ்சம் வீக்கான ஸ்டெம்மை வச்சுட்டேன்னு நினைக்கிறேன். அதனால் அது கரெக்டாக வளரல. இதில் ஒன்று மட்டும் தளிர் விட்டுருக்கு. இப்போ அவங்க கொண்டு கொடுத்தாங்கல்ல, அதில் 2 கம்பை ஊனி விடணும். அப்புறம் தக்காளி, அந்த முதல்ல வச்சுருந்த அந்த தக்காளி கொஞ்சம் காஞ்சிருச்சு. அதனால் அதை மாற்றிட்டு புதுசாக கொஞ்சம் சமைக்கும் போது விதைய எடுத்து போட்டேன். அது அழகாக முளைச்சிருச்சு. அப்புறம் கீரை நல்லா வருது. அப்புறம் இது மல்லி. இவ்வளோதான். எனக்கு அந்த பூ வச்சு பார்க்குறத விடவும் இந்த மாதிரி காய் வைக்கிறதுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஏன்னா பூ அந்தளவுக்கு நம்ம கடையிலேருந்து வாங்கிட்டு வரும்போது நல்லா பூக்கும், சூப்பராக இருக்கும். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பூக்கவே பூக்காதா, அப்போ நமக்கு கொஞ்சம் கடுப்பாகும். அதனால தான். டேய், டைம் ஆச்சுல்ல, போதாதா? டைம் ஆகலையா? ஆமாம், இன்னொரு 5 minutes இருக்குது, சரியா? செவி கூட கேட்காதுமா இந்த செல்ஃபோனை வச்சுருந்தானா. நீயும் அம்மா மாதிரி சோடா புட்டி மாதிரி கண்ணாடி போடணுமா தனீஷ்? அப்போ ஃபோன் பார்க்குற? மேட்ச் விளையாடுறியா? வயசு என்னடா ஆச்சு உனக்கு? இப்போவே மேட்ச் விளையாடுறேங்கிற?
ஈஸியா? அதுக்கு பிறகு இந்த செடியை நான் உங்களுக்கு காட்டணும்னு நினச்சிருந்தேன். இது வந்துட்டு முன்னாடி எப்போயோ ஒரு டைம் வந்து வாங்கி வச்சது. இது அப்படியே கொஞ்சம் அப்படியே பெருசாகிட்டு வந்துட்டுருக்கு. இது தெரியாமல் கூட கைப்பற்றுச்சுன்னா செம்மையாக வலிக்கும், அந்த மாதிரி தான் இருக்குது. இந்த செடி தான் காட்டணும்னு நினச்சேன். இது வந்து எனக்கு சென்னையில் என்னோடய ஃப்ரெண்டு கொடுத்ததாக்கும். நான் எடுத்துகிட்டு வரும்போது மேலே உள்ள பீஸ் உடஞ்சிருச்சு. சரி, எனக்கு அதை தூக்கி போட மனசே இல்லை, நட்டு வச்சேன். அந்த சைடில் வந்துட்டு அழகாக வளர்ந்துருச்சு. அதுலேருந்து ஒரு 2-3 பீஸை உடச்சி கீழே நட்டு வச்சேன், அதுவும் வந்துருச்சு. இதேமாரி இன்னொரு 2-3 இடத்துல நட்டு வச்சுருக்கேன், சூப்பராக வந்துருச்சு. இந்த மாதிரி கள்ளி செடி வந்துட்டு, கள்ளி செடி மீன்ஸ் அதான் சப்பாத்தி கல்லியோட மினி வெர்ஷன் தானே இதெல்லாம். இதில் வந்துட்டு இந்த மாதிரி மேலே பார்த்துருக்கோம்ல, அதை உடச்சி வச்சிங்கனாலே வந்துடும். கடையில் போய் கொடுத்துட்டு 300 ரூபா 400 ரூபா அப்படின்னு வாங்காதீங்க, சரியா? சப்போஸ் உங்ககிட்ட இந்த செடி இல்லை, எதுலேருந்து நான் உடச்சி வைக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கே கடைக்கு போகும்போது குட்டி பீஸாக கிடச்சினா உடச்சி எடுத்துகிட்டு வந்து நட்டு வச்சுருக்கேன். வேறு வழி இல்லை நமக்கு. பூரியோட சேர்த்து சாப்பிட்ற மாதிரி ஒரு குருமா ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு கொஞ்சமாக வந்துட்டு ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றிட்டு சூடானதும் அதில் கொஞ்சம் சோம்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை, இப்போ இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துப்போம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதும் இதில் ஒரு தக்காளி, ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் பொடி, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வத்தல் பொடி, மல்லி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு, ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. இது எல்லாத்தையும் நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிப்போம். ஒரு 2 உருளைக்கிழங்கை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் உள்ள சேர்த்துப்போம். கொஞ்சமாக தண்ணி. இப்போ அது அப்படியே கொஞ்சம் வேகட்டும். அந்த கேப்பில் நம்ம ஒரு மசாலா அரைச்சிக்கலாம். ஜார் ஒன்று எடுத்துட்டு ஒரு கை அளவுக்கு தேங்காய், 2 டீஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, 3 முந்திரி, 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம். இது இவ்வளோத்தையும் தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துப்போம். இப்போ இதை இதில் சேர்த்துப்போம். தேவைக்கு தண்ணி. உங்களுக்கு தண்ணி எவ்வளோத்துக்கு வேணுமோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நானும் கணேஷும் மட்டும்தான், அதனால் வந்துட்டு போதும். இது இவ்வளோவுமே எனக்கு தண்ணி போதும். தேவைக்கு உப்பு. இப்போது குக்கரை மூடி ஒரு 3 விசில் விட்டுடுங்க, கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான், 3 விசில் விட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான பொட்டேட்டோ குருமா வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. இது பூரிக்கு சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சரியா? எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன் பார்த்து. ஏகப்பட்ட பராதி என் மேலே, என்னன்னா கரெக்டாக வீடியோஸ் போடுறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இனிமேல் வந்து வாரத்தில் 3 வீடியோ போடலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். மண்டே, அப்புறம் வெனஸ்டே, ஃப்ரைடே 3 நாளும் வந்துட்டு காலையிலே லாங் வீடியோ போட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி டிசைட் பண்ணியிருக்கேன், சரியா? ஏதாச்சும் ஒரு ரெசிபியும் வந்துட்டு அதோட ஆட் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். ஓகேவா? உங்கள் எல்லாருக்கும் ஓகே தானே அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிறைய பேர் வந்துட்டு உங்களோட ரெசிபி அதெல்லாம் மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டே இருந்தீங்க. எனக்கு தெரிஞ்சவங்க கூட நிறைய பேர் வந்துட்டு பர்சனலாக சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால இனிமேல் வந்துட்டு ரெகுலராக வந்து விளாக்ஸ் வரும். அதான் வாரத்தில் 3 வீடியோ வந்துட்டு லாங் வீடியோ, அப்புறம் வாரத்தில் டெய்லியுமே வந்துட்டு ஷார்ட் வீடியோ போடுறேன். சாட்டர்டே சண்டே உங்களுக்கு லாங் வீடியோக்கு லீவ், சரியா? ஸோ இப்படி தான் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். 2-3 ரெசிபிஸ் கூட எடுத்து வச்சுருக்கேன். எல்லாமே வந்துட்டு இனிமேல் கரெக்டாக போடலாம் அப்படிங்கிற மாதிரி டிசைட் பண்ணியாச்சு, சரியா? ஸோ வேற என்ன, வேற ஒன்றும் இல்லை. ஏன் வீடியோஸ் போடலன்னு கேட்டிருந்தீங்க. வேற ஒன்றும் இல்லை, சும்மா தான், சும்மா சாப்பிட்டு உறங்கிட்டு இருந்தேன். வேற ஒன்றுமே பண்ணல வீட்டில் பெருசாக. லாஸ்ட் வீக்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்துட்டு வெளில போகிற மாதிரி இருந்தோம், அதனால வந்துட்டு போட முடியல. வேற பெரிய ரீசன்லாம் ஒன்றும் இல்லை. இனிமேல் வந்துட்டு ரெகுலராக vlogs வரும். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள், சரியா? உங்களுக்கு இதில் ஏதாச்சும் ஆட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் தோணுச்சுன்னா அதை கூட கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்துட்டு போடலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கேன். அதேமாரி நம்மளோட சேனல் ஸ்டார்ட் பண்ண டைமில் பார்த்தீங்கன்னா நிறைய கிராஃப்ட் வீடியோஸ் எல்லாம் போடுவேன். லாக்டவுன் வந்ததுக்கு அப்புறம் அது எல்லாத்தையுமே மூட்டை கட்ட தொடுறதே கிடையாது. தனிஷ்க்கு ஸ்கூலில் ஏதாவது ஒர்க் கொடுத்துருந்தா அதை மட்டும் தான் பார்க்குறது. இனிமேல் வந்துட்டு கிராஃப்ட் வீடியோவும் போடலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிருக்கேன். எனக்கு வந்துட்டு அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் அந்த பேங்கிள் பண்ணுறது, அந்த குல்லிங் பேப்பர் உண்டுல, அதில் வந்துட்டு நிறைய அந்த பீகாக் இதெல்லாம் பண்ணுறது, அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் வந்துட்டு இன்னைக்கு காலையில் வந்து ஓல்டு மெமரிஸில் பார்த்தா அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக எவ்வளோ பண்ணியிருக்கோம், இப்போ ஒன்றும் பண்ணுறதா தண்டமாக இருக்குமே அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அதனால் இனிமேல் இது எல்லாமே வந்துட்டு வீடியோஸ்லேயே வந்து போஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். ஓகேவா அப்படிங்கிறது கமெண்ட்டில் சொல்லுங்கள், சரியா? நைட்டு பார்த்தீங்கன்னா
என்ன அப்படின்னா நாளைக்கு எனக்கு வந்துட்டு பிறந்த நாள் ஆகும். அதுக்கு எனக்கு சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக எனக்கு தெரியாமல் ஒளிச்சு வச்சுருக்காங்களாம். நான் பார்த்துட்டேனே. நான் உங்களுக்கு கேக் வாங்கிட்டு வந்துருக்காங்க. அதை ஒளிச்சு வச்சுருக்காங்களா? ஒளிச்சு வச்சுருக்க இடத்த பார்த்தீங்களா? இதில் வந்து தனேஷுக்கு ஐடியா கொடுத்துருக்காங்க. அதான் அத்தான் சொல்லி கூப்பிட்டு வந்திருக்காங்க. அம்மாவை நைஸா கூப்பிட்டு போனேன். மிஷன் சக்சஸ் ஆயிடுச்சு. வேற 2 பேரும் எனக்கு சர்ப்ரைஸ் தரலான்னு பார்த்தாங்க. நான் பார்த்துட்டேன். அதனால 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க அங்க. அப்படியா? பேக்ல ஒண்ணுமே இல்லையா? அவன் வந்து என்கிட்ட சொல்றான், இப்படி ஒரு பிள்ளையாப்பா, இப்படி இருந்தா எல்லாம் ஏமாத்தி போடுவாங்க உன்னை. சரி, தனேஷ் வந்துட்டு எனக்கு இன்னொரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கான் அவனோட பேக்ல. காமிக்க மாட்டியா? சரி, என்ன வச்சிருக்கா அதை மட்டும் சொல்றியா அம்மாக்கு? ஏன்? அப்படியா? வைரத்துல நெக்லஸா? அப்பா என்ன வாங்கியிருக்காங்க அம்மாவுக்கு? கேக் மட்டும் தான் அப்பா வாங்கியிருக்காங்களா? வேற எதுவுமே வாங்கலையா அம்மாவுக்கு? சொல்ல மாட்டியா? பார்க்கலாம் என்ன கிஃப்ட்னு நாளைக்கு வந்துட்டு நான் உங்களுக்கு சொல்றேன். சரியா? நிஜமாவா? ஓகே, வெயிட் பண்றேன் அம்மா. சரி சரி சரி, கலர் பண்ண. என்னத்தா அந்த சர்ப்ரைஸ வந்து காட்டி தருவான். ஓவரா பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஓட்ட வெளியே என்ன தெரியுதுன்னு பார்ப்போம். லண்டன்லலாம் ரொம்ப ஃபேமஸாக இருக்கக்கூடிய ஸ்ட்ராபெரி சாக்லேட் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துலாம். இது ரீசெண்டாக அண்ணா நகரில் சேல் பண்ணி பயங்கர வைரலாக போயிட்டுருக்கு. எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருவோம். எல்லாத்தையும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இனிமேல் வந்துட்டு இதுக்கு ஒரு சாக்லேட் சிரப் ஒன்று ரெடி பண்ணிடலாம். ஒரு பேன் ஒன்று எடுத்துட்டு அதில் ஒரு சாக்லேட் வந்துட்டு போட்டுக்கிறேன். இது டைரி மில்க் சாக்லேட் ஆகும். மில்க் சாக்லேட் எடுத்துக்கோங்க சரியா? எந்த சாக்லேட்டாக இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ இது அப்படியே மெல்ட் ஆகும். இதுக்கு கூட நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃப்ரெஷ் க்ரீம் உண்டுல அது கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா க்ரீம் மாதிரி வரும். இந்த டைமில் இதோட கொஞ்சமாக மில்க்கும் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கேன். பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. சாக்லேட் சிரப் வந்துட்டு ரெடி. இப்போ இந்த மாதிரி ஒரு கப் ஒன்று எடுத்துட்டு இது உள்ள மொத்த ஸ்ட்ராபெரியும் உள்ளே போட்டுட்டு இந்த சாக்லேட் சிரப் இருக்குல்ல இதை அப்படியே உள்ளே ஊற்றிக்கலாம். பார்க்குறதுக்கு செம்மையாக தான் இருக்குது. சாப்பிட எப்படி இருக்குன்னு தான் தெரில. எப்படி இருக்கு? எல்லாம் நல்லா தான் இருக்கு. மிச்சத்தை தானே கொடுத்தா? ஆமாம், இவ்வளோ வருது சாக்லேட். எனக்கு ஸ்ட்ராபெரி அந்த அளவுக்கு பிடிக்காது. பட் இது சூப்பராக இருந்தது. ஏன் ஃபுல்லாக போட்டது? எல்லாத்தையும் கட் பண்ணி போட்டேன். ஃபோட்டோக்காக அந்த 2த்தையும் போட்டேன். கரெக்டாக சொல்லிட்டீங்க. என்ஜாய். பை பை.